வந்து ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு விடுமுறைக்காக வந்திருந்தேன். தீபாவளி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ விடுமுறை வரும்போது அப்போ எங்கள் வீட்டில் பெரிய ஸ்ட்ரகிள், எனக்கு வேலையெல்லாம் இல்லை. லாஸ்ட்டாக வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி வேலை இல்லாமல் தான் இருந்தேன். அப்போ வரும்போது சொன்னேன், அப்பா ஃபீல் பண்ணாதீங்க, சாமி நல்லா படிக்க வச்சுக்குவார், சாமி வந்து என்னையும் பார்த்துக்குவார், என்னுடைய ஃபேமிலியும் பார்த்துக்குவார், அதனால் ஒன்றும் இல்லைப்பா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பேசிக் ஜாப் ஒன்று அப்போ தான் எனக்கு கிடைச்சி, ராஜபாளையம் ஆர்டின். ஏதோ ஒரு சக்தி என்னுடைய பையனின் மூலமாக என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் வளர்ப்பதற்காக உருவாச்சுன்றதை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு தாயுமே வந்துட்டு அந்த குரலை நான் சொல்லியேன்னு சொல்றேங்க. ஈன்ற பொழுதினில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னாக்கா, ஒரு குழந்தைய 10 மாசம் பெத்து வயிற்றுல சுமந்து பெத்தெடுக்கும் போது அந்த தாய் அடையிற சந்தோஷத்தை விட ஒரு படிப்பு நிலையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் வளர்ந்துட்டு வரதை பார்க்கும்போது அவள் அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதனால வந்து இந்த நிறுவனத்துல விட்டதுனால வந்து என்னுடைய குழந்தை நல்ல நிலைமைக்கு வருவான்ற நம்பிக்கை கொடுத்தது இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். Gratitude to Sadhguru for starting this campus. I am coming from a very backward family where my mother and father worked hard to take care of us. கல்வி கிடைக்கிறது வந்து ஒரு குருகுலத்தில் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ ஜென்ரேஷனில் வந்து யாருமே அதை பற்றி ஒன்றும் புரியுறதில்ல. அதுலேயும் பசங்க வந்து இந்த டைம் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மொபைல் ஃபோன்லேருந்தே எல்லாருமே ரொம்ப கெட்டு போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி தெரியும் போது எனக்கு உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் சரி, அவர் ஹால்துரை சார், அவர் பேர் ஹால்துரை சார், அவர் சொன்னதுமே சரி, நான் எடுத்ததுமே வீட்டில் பேசணுங்க, வீட்டில் பசங்களுக்கு தெரியணும், வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியல, நான் பேசிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு. ஆனால் வீட்டில் வந்து பேசும்போது அவங்க ஃப்யூச்சர் அவங்க எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்கிறத வந்து அவர் மூலியமாக சொல்ல வீட்டில் நான் பேசும்போது என் பையன் வந்து ரொம்ப பெருமையாக, அப்பா என்னை சேர்த்து விட்டுருங்க, நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு. எனக்கு வந்து அவனோட கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நாங்கள் ஃபீஸும் கட்டியாச்சு இப்போ முதல்ல இருந்த ஸ்கூலுக்கு. அப்புறம் வேண்டாம், பரவாயில்ல, ஃபீஸ் பண்ண பரவாயில்ல, நம்ம குழந்தை ஒரு நல்ல இடத்துல நல்லபடியாக வரணுங்கிறதுனால இங்கே வந்து சேர்த்துனோம். இங்கே வந்து சேர்த்தும் போது தான் தெரிஞ்சது இதோட சாய் மதுசூதன் சாயோட மகிமை என்னன்னு இப்போ தான் புரிஞ்சது. இப்போ மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் வரோம் இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. எங்களை உபசரிக்கிறதுலேருந்து எங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து நாங்கள் உண்மையாகவே இப்படி இருக்குமான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அதுக்கு வந்து சுவாமிஜிக்கு போன நான் என்னோட குழந்தைக்காக ஹாஸ்டல் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், நான் பத்தலக்குண்டில் இருக்கிற நாடார் ஸ்கூல் நல்லா இருக்கும், நான் அந்த ஹாஸ்டலில் தான் போடணும், என் பையன் ரொம்ப குறும்பு பண்ணுறான், படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சி என் பையனுக்காக ஹாஸ்டல் தேடிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ஸ்கூலை வந்து சொன்னார். சிவராமன் அப்படிங்கிற ஒரு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் ஆகும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படிலாம் நான் கேட்கும்போது அவர் தான் சொன்னார், நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட கொண்டு வந்து விட்டா போதும், நாங்களே அந்த பையனை எங்கள் பசங்க மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம்,
அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு அதுல பாதி நம்பிக்கையோட தான் கொண்டு வந்து நான் இங்க சேர்த்தேன். நான் அதுக்கப்புறம் தான் போக போக அந்த 1 இயர்ல என்னோட குழந்தைக்கான அவனுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட், அவனோட ஸ்டடீஸ்ல இருந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்தது. என் பையன் நல்லபடியா ஒரு நல்ல உயர்வுக்கு வருவான் அப்படிங்கிற 10% கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைச்சது.